காவிரிப்படுகை மாவட்டங்களில் டிட்வா புயல் அதி கனமழையை தந்திருக்கிறது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் நெய்வாசல், குளமங்கலம் ஆகிய பகுதிகளில் விளைநிலங்களில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. காவிரிப்படுகையில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. நெற்களஞ்சியமான தஞ்சை உள்ளிட்ட காவிரிப்படுகையில் கனமழை பெய்து வருகிறது. நடவு நட்டு ஒரு மாதமே ஆன இளம் சம்பா பயிர் மழை நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உசைனிடம் கேட்டு பெறலாம். உசைன், தற்போது தஞ்சை மாவட்டத்தோட நிலைமை எப்படி இருக்கு? காவிரிப்படுகை மாவட்டங்கள்ல மழை தொடரும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வாளர்களோட கணிப்பா இருக்கு. அங்க நிலைமை எப்படி இருக்கு? அதாவது விக்னேஷ், டட்வா புயல் காரணமாக நேற்று முன்தினம் இரவு முதலே தொடர்ந்து 36 மணி நேரம் இடைவிடாது மழை பெய்தது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை மாவட்டத்தின் கடற்கரை மாவட்டங்களான கடற்கரை பகுதிகளான பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதே போல ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தற்பொழுது சற்று மழை ஓய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் மட்டும் நேற்று காலை முதல் இன்று காலை வரை அதிகபட்சமாக குறுங்குளம் பகுதியில் 13 சென்டிமீட்டரும், அதே போல தஞ்சை மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, அப்போ நம்ம இங்க இருக்கிற இந்த பகுதியில் வந்து சுமார் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. அதே போல மாவட்டம் முழுவதுமே மஞ்சள் அலர்ட் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளதை நம்ம இந்த அறிக்கையில் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதே போல ஒரத்தநாடு, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததன் காரணமாக சம்பா தாளடி நடவு பயிர்கள் நடவு நட்டு ஒரு மாதம் 40 நாட்களான பயிர்கள் கடுமையாக சேதத்தை சந்தித்துள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 10,000 ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கி உள்ளதாக அறிக்கை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெய்வாசல் தென்பாதி, குளமங்கலம் இந்த பகுதியில் வடிகால் வாய்க்கால் முழுவதும் தண்ணீர் செல்கிறது. வடிய வழி இல்லாமல் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் தண்ணீரில் மூழ்கி உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவங்கள்ட்டே கேட்போம் என்ன காரணம், என்ன ஏதுன்னு. இப்ப இந்த பகுதியில் எவ்வளவு மழை பெஞ்சிச்சு நேத்துலன்னு, இப்ப எப்படி இருக்கு பயிர், எவ்வளவு செலவு பண்ணீங்க, தண்ணி வடியாததுக்கு காரணம் என்ன? வெள்ளம் வாரி சரியானபடியாக தூர் வரல, அதனால இவ்வளவு தண்ணி எழுத்து நிற்கிது. கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு போல சேதமடைஞ்சு விட்டது. பயிரெல்லாம் அழிவு போய்த்து. தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு வட்டம், குளமங்கலம், தாந்தோணி, நெய்வாசல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். ஒன்றும் விவசாயி ரொம்ப மோச நிலைமையில் இருக்கிறோம். பார்த்து கவர்மெண்ட் அதை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும். பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வயல்ல வந்து முட்டி அளவு, ஏனென்றால் இந்த பயிர் வந்து சுமார் 1 அடிக்கு தான் வளர்ந்துள்ளது. ஆனால் தண்ணீர் முட்டி அளவு உள்ளது. இதே நிலையில் தண்ணீர் நீடித்தால் தொடர்ந்து இந்த பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இங்க இன்னொரு விவசாயி இருக்காரு, அவங்கள்ட்ட கேட்போம். சார், நீங்க எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி பண்ணீங்க, உங்க பயிர் எப்படி இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணீங்க, என்ன ஏது? சார், நாங்கள் வந்து ஒரு 2 ஏக்கருக்கு மேலே சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து நட்டு 30 நாள் ஆகுது. இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு மறுவாட்டி தான் நடனம் இருக்குது. இந்த நடவு வந்து அது மாதிரி இருக்குது. ஏக்கருக்கு வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா இழப்பீடு வாங்கினா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த பகுதியில் எவ்வளோ சாகுபடி பண்ணீங்க? தொடர்ந்து இந்த பகுதி பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? வடிகால் வசதி வந்து முறையாக தூர்வார படுறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க நடக்குது. இந்த பயிர் வந்து இன்னொரு வாட்டி மழையெல்லாம் பெஞ்சா அழியிடும் கண்டிப்பாக. தண்ணி வடிகிறதுக்கு வழியே இல்லை. இந்த பக்கம் முறையாக தூர்வாரினா கண்டிப்பாக இது பண்ணலாம். தூர்வாரு வந்து அங்கனைக்கு திட்டத்திட்டா தூர்வாரிட்டு போயிடுறாங்க பொதுப்பணித்துறை. அதாவது இவர்கள் குற்றம் சாட்டுவது என்னவென்றால் தொடர்ந்து வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராதது இந்த தண்ணீர் நிற்பதற்கு காரணம் எனவும் கூறுகிறார்கள். இருந்த பொழுதிலும் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 36 மணி நேரத்தில் வந்து அதி கனமழை பெய்துள்ளது. இந்த அதி கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதிலுமே உள்ள அனைத்து வயல்வெளிகளிலுமே தண்ணீர் தேங்கி உள்ள நிலையில் பல பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வடியாமல் உள்ளது. அப்படிப்பட்ட பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கூறுவது போல இந்த முட்டி அளவிற்கு தண்ணீர் உள்ளது. முட்டி அளவிற்கு தண்ணீர் உள்ளதன் காரணமாக இந்த வேர்கள் அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நடவை புதிதாக தான் நட வேண்டும். இதற்கு கூடுதலாக செலவாகும் என விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இந்த பகுதி 30,000 ரூபாய் ஏக்கருக்கு செலவு செய்து தற்பொழுது 40 நாட்கள் ஆன நிலையில வந்து முழுவதுமாக
களை மண்டிவிடும். அது மட்டும் இல்லாமல் போதிய அளவுக்கு மகசூலும் இருக்காது. பாதி இதுக்கு மேல் அழுகிவிடக்கூடிய சூழ்நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். உடனடியாக அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள். இதே நிலைதான் இளம் சம்பா பயிர்கள் அதே போல தண்ணீர் வடியாத நிலங்களிலும் நீடித்து வருகிறது. நிச்சயமாக காதர் ஹுசைன், விவசாயிகளோட வேதனையை புரிந்து கொள்ள முடிகிறது. களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி.